வணக்கம் மக்களே, எல்லாரும் நலமா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே vlog தாங்க பார்க்க போறோம். கத்தார்ல எங்களோட ஒரு நாள் எப்படி போக போகுது, நாங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதோட விசாகன் குட்டிக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேன்னு கூட சொல்லலாம். ஏன் எதுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு இடத்துக்கு போக போறோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த இடத்த. ஸோ இருந்தாலும் இன்னைக்கு நான் போன தடவை காமிக்காத திங்ஸ் எல்லாமே இந்த தடவை காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விசாகன் குட்டி ஸ்கூல் பேக்ல ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே எடுத்துட்டு போகல. எனக்கு பேன்கேக் அண்ட் ஹனி, அப்புறம் சாக்லேட். இன்னொரு ஸ்பெஷல் வந்து நான் ராமோட பர்த்டேக்கு போறேன். ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். விசாகன் குட்டியே சொல்லுவான். இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விசாகன் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வின்டர் ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா வின்டர் ஜாக்கெட் போடலன்னா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஸ்பெயின் ட்ரிப் போறோம். அதுவும் இன்னொன்று வந்து ராமோட பர்த்டேக்கு போறேன். ஜாலியா இன்னைக்கு டே ஃபுல்லாக ஐயாவுக்கு செம்ம பிஸி, ஒரே ஹாப்பி தான். கிளம்புங்க தங்கமா பொந்தா சாப்பிடணும், சரியா? வீட்டுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த வாரத்துக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. எங்கே வந்திருக்கோம்னா ஹோல்சேல் மார்க்கெட். அது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல எல்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணா லிங்க் தரேன். இந்த கடையில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்ததுங்க, சரின்ட்டு வாங்கியிருக்கோம். இந்த ஒரு ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா 5 ரியால் சொன்னாங்க, 2.5 கிலோ வரும்னு சொன்னாங்க. அச்சுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக தக்காளி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால சரின்ட்டு வாங்கியாச்சு. இந்த சீசனில் வந்து இலந்த பழம்லாம் கிடைக்கும். ஸோ இலந்த பழம்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ட்ரே வந்து விற்கிது. ஒரு ட்ரே வந்து 10 ரியால். கரும்பு கூட விற்கிறாங்கப்பா. கரும்பெல்லாம் இங்கே வந்து விவசாயம் பண்ணி வருது. கரும்பு வந்து ஒரு கட்டு வந்து 10 ரியால். ஸோ நிறைய வெஜிடபிள் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து இங்கே கொத்தமல்லி வாங்கினோம், செம்ம ஃப்ரெஷ்ஷு. இந்த அண்ணா கடைக்கு வேணா வாங்க. சார் ஓகே, பாய். தக்காளி வந்துட்டு 5 ரியால் வருதுங்க. அச்சுப்பாப்பாக்காக ஒன்று வாங்கியாச்சு. அவளுக்கு செரி டொமேட்டோ ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியாச்சு. ரேட்டும் கம்மியாக இருக்குது. தக்காளி வந்து ஒரு ட்ரே வந்து 15 ரியாலுக்கான நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணால் பரவாயில்ல. எங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ கிலோக்கு வாங்கிக்குவோமா, அதனால் தக்காளி வாங்கலை. கீரை வச்சுருக்காங்க, பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஏதோ பர்கரில் வைக்கிற கீரைன்னு நினைக்கிறேன். ஷாப்புக்குள்ளார வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருந்தது. ஜாஸ்தி இருக்குது, ரேட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கா? ஆமாங்க, ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கப்பா. எல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கியாச்சு. கீரை எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. வெளில ஷாப்பிங் போக போகிறோம். குட்டீஸ் அதுக்குள்ளார அமக்கலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அச்சோ, என்ன பண்ணுற? வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தான் எஸ்தான் மால் இருக்குது. அப்படியே இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம ஒரு கடைக்கு போகலான்னு பார்த்தா குட்டீஸ் அதுக்கு மேலே வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெயினா? சரி, ட்ரெயின் வருவாங்க. இப்போ வந்து நம்ம ட்ராக் பேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்என்பி வந்திருக்கோம். ஆர்என்பியில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்என்பியில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. 30%லேருந்து அப் டு 50% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. உள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னன்ட்டு. திங்ஸ் வந்து ஆஃபரில் இருக்குங்க. ஒன்று வந்து 20 ரியால், 2 பீஸ் வந்துட்டு 27 ரியால் வருது. ஸோ இதுதான் அந்த லெகின்ஸ் எல்லாம். ஸோ 2ஆக வாங்கினோன்னா நம்மளுக்கு ரேட் வந்து கம்மியாகுது நல்லாவே. இந்த டாப் வந்து 65 ரியால் வருது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ 65 ரியாலுங்க. இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சாண்டல் கலரில் இருக்குது. 75 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இது வந்துட்டு 65 ரியால் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று ஒரு மாடலில் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே. வந்து நம்ம லாங்காக போடுவோம் இல்லையா, லாங் ஃப்ராக், இது வந்துட்டு 65 ரியாலு. இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. பர்பிள் கலரில் இருக்குது, இதுவும் வந்து 65 ரியால் தான். இந்த சைடும் வந்து 65 ரியாலுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு செம்மையாக இருக்குங்க, நாவப்பழ கலரு. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 85 ரியால் வருது. இது வந்து ஃபுல்லாக பச்சை கலரில் பூவாக போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து 85 ரியால் வருது. இதில் தாங்க எடுத்தேன், ட்ராக் பேண்ட் மாடல் எடுத்தேன். ஒன்று வந்து 45 ரியால், 2 வந்து 85. ஸோ 5 ரியால் கம்மியாகுது. ஸோ நான் வந்து இதில் பிளாக் எடுத்திருக்கேன்.
குட்டீஸ்க்கு வந்து டிஷர்ட் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒன்று 17, 2 வந்து 30 ரியால். பட் டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் பேண்ட்டு வந்துட்டு 30 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ராக் பேண்ட் மாடல் வந்துட்டு 27 ரியல் வந்துச்சு. விசாகன் குட்டிக்கு வந்து இதில் ஒன்று எடுத்தாச்சு. இது குட்டீஸ்க்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குல்ல. 25 ரியல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல மைல்டான கலர்ஸாக இருக்குது. 1 இயர்க்குள்ளார குட்டீஸ்க்கு எல்லாமே பிங்க் கலரில் இருக்குப்பா. ஒன்று வந்து 15 ரியால், 2 வந்து 22 ரியல் வருது. ஸோ 8 ரியல் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். டாப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு சைடு நாடா மாதிரி வச்சுருக்காங்க, இன்னொரு சைடு கை இல்லாமல் நல்லாயிருக்கு. இது வந்து 2 பீஸ் செட்டு. இதுவும் நல்லாயிருக்கு. பர்பிள் கலரில் அழகாக இருக்குது. இது வந்து 75 ரியால் வருது. இந்த டிஷர்ட் எல்லாம் வந்து 7 to 8 இயர்ஸ்க்கான கிட்ஸ்க்கு இது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 20 ரியால், 2 வந்து 35 ரியால். ஸோ 5 ரியால் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஷூ செட்டு குட்டீஸ்க்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸுங்க. ஒன்று வந்து 17 ரியால், 2 வந்து 30 ரியால் லெக்கின்னு. டிஷர்ட் கலெக்ஷனும் செம்மையாக இருக்குது. நிறைய இருக்குது டிஷர்ட்ஸு. சுற்றி வச்சுருக்காங்க. இந்த சைடுன்னு ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. டிஷர்ட்டும் ஒன்று 17, 2 வந்து 30 ரியால். 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஷாப்பிங் பண்ணால் அச்சு ஒன்று ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்கா ட்ரெஸ்ஸு. நியூபார்ன் ட்ரெஸ்ஸுங்க. இது வந்து ஃபுட் கலெக்ஷன் இது சொன்னாங்க. இது எவ்வளோ வருது அப்படின்னா 40 ரியால் வருது. நியூபார்னுக்கு தான். இது வந்துட்டு 60 ரியால் வருது. இந்த ட்ரெஸ் வந்து 45 ரியால். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டாப்பு பேண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா ஸ்டிச் ஆன மாதிரி அழகாக இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாமே குட்டி பசங்களுக்குங்க. 6 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. வந்து புசு ட்ரெஸ் இருக்குங்க. வின்டர் கலெக்ஷன் குழந்தைங்களுது. இது வந்து 75 ரியால் வருது. பிளெயின் டிஷர்ட்டுங்க. பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது. இதோட ரேட் வந்து 50 ரியால் வருது. ஃபுல்லாக ஜிகுன்னு இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து 85 ரியால் வருது. இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் தனியாக இருக்குங்க. என் பேக்கில் ஒரு தக்காளி. அது என்னப்பா காய்கறி கடை வச்சிருவோமா? 3-10 ரூபா. எவ்வளோப்பா வந்துச்சு? 25. கத்திரிக்காய் ஓகே. தக்காளி 5. இது 2 இது கொட்டியிருக்கோம்ல. இது வந்து 10 ரியால் வந்துச்சு. இது வந்து சொரக்கால்ல 10 ரியால். இது ஒரு பாக்ஸே வாங்கினோம் 10 ரியால். முருங்கைக்காய் வந்துட்டு இந்த கட்டு வந்து 5 ரியால். எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க. நான் ஒன்று வாங்குவேன் முருங்கைக்காய். அதுவே வந்து 1.5 ரியாலுக்கு மேலே தான் வரும். 2 ரியால் கூட வந்திருக்கு. பாலக்கீரை 2 கட்டு 5 ரியால்ல. 2 கட்டு வந்து 5 ரியால். புதினா 2 5 ரியால். இது 10 ரியால். ஓகே. இது 10. இது 5. யாருக்கு என்ன வேணும் வாங்க வந்து வாங்கிட்டு போகலாம். ஒரு காய்கறி கடையை ஆரம்பிக்கிற அளவுக்கு வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஷேர் பண்ணோம்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். இவ்வளோத்தையும் சேர்த்து டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 100 ரியால் தான் ஆச்சுல்ல. ஸோ நீங்களும் அந்த இடத்துக்கு போங்க, விசிட் பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். ஆர்என்பியில் வாங்கின பேண்ட் வந்து இதுதாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ட்ராக் பேண்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ட்ராக் பேண்ட்டு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 45 ரியால் வருது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு பீஸ் தான் எடுத்திருந்தோம். என்னாச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு லைட் கலர்ஸாக தாங்க இருக்குது. இது ஒன்று தான் டார்க் கலராக இருக்குது. இன்னொன்று வந்து டார்க் க்ரீன் வந்து டார்க் கலராக இருக்குது. ஆனால் வந்துட்டு அதில் என்னோடய சைஸ் இல்லை. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து விசாகன் குட்டிக்கு வந்துட்டு ஒரு பேண்ட் எடுத்திருந்தோம். அவனுக்கு பார்த்துட்ருக்கோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுவும் எடுத்தாச்சு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 27 ரியால் போட்டிருக்காங்க. ஸோ இது ரேட்டு ஓகே தான். மெயினாக வந்துட்டு மெட்டீரியல் வந்து நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சரின்ட்டு எடுத்தாச்சு. ட்ராக் பேண்ட்டுனா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க மீதி பேண்ட்டை விட. ஸோ அதனால தான் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து ஊரில் வந்து ஜாக்கியில் எடுத்திருந்தேன் ட்ராக் பேண்ட். அதுவே நியர்பை 1200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்னன்னே தெரியல, நியர்பை ஒரு 4 மந்த்ஸ் தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு தாங்கவே இல்லை. சரி ஓகே இங்கே வந்து எடுத்துக்கலாம், எதுக்கு அப்புறம் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கலை. இங்கேயுமே அதே ரேட்டு தான் வருது. 45 ரியால்லாம் நியர்பை இதுவுமே வந்துட்டு 1000 கிட்ட வருது. சரி ஓகே. அதுவும் இல்லாமல் ஆர்என்பி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதனால தான் சரின்ட்டு எடுத்தாச்சு. விசாகன் குட்டி வந்துட்டு லாஸ்ட் டைம் KG2க்கு அப்புறம் இப்போ தாங்க வந்து போகிறான். இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரிப் இதெல்லாமே. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கான் அவன். விசாகன் குட்டி எக்ஸ்போ எப்படிப்பா இருந்துச்சு? நல்லா இருந்ததா? டாடோ கார்டன் போனோம். அங்கெல்லாம்
லைவ் வேர்ம்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் எப்படி பிளான்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்க ஒரு சாண்ட்விச் ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. அது கோல்ட் காஃபி சளிக்கெல்லாம் நல்லது. உங்களுக்கு தெரியுமா அந்த ரெசிபி சொல்லவா? ஃபர்ஸ்ட் பே லீவ்ஸ், அப்புறம் சின்ன சின்னதா ரெட்டா பாலா இருக்குல்ல க்ளோவ்ஸ், அப்புறம் வந்து சால்ட், ஆயில், இது பிரெட்ல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டியா நீ? மாஸ்க்லாம் செஞ்சோம். ஓல்டன் டேஸ்ல வந்து மேரி பண்ண ஒரு மாஸ்க் போடுவாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சோம். அப்புறம் வந்து போட்டோ எடுத்துட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டோம் திரும்பியும். நல்லா இருந்துச்சா? கேஜி 2க்கு அப்புறம் இப்போதான்ப்பா வெளில கூட்டு போயிருக்காங்கல்ல, ஹாப்பியாக இருந்துச்சா? விசாகனுக்கு வந்து இங்கே இதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சின்ன கிளாஸ்க்கு வந்து மியூசியம் போனாங்க. அப்புறம் என்னப்பா பண்ணுறாங்க? 7th கிரேட்ல வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் போறாங்க. ஆமாங்க. 5th கிரேட்ல வந்து கிட்ஸானியா போறாங்க. அது மாதிரி ஒரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரி கூட்டு போகிறாங்க. இவங்க போனது வந்து எக்ஸ்போ போயிருந்தாங்களா, ஸோ அது வந்து ஃப்ரீ தான், அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆங்கிரி பேர்ட்ஸ் வரலாம் பே பண்ணும் இல்லைப்பா. ஸோ அந்த இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது, அதனால் பே பண்ணணும். இன்னைக்கு வந்து இந்த பையனுக்கு தாங்க ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுப்பா. குட்டீஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு வந்து பர்த்டே பார்ட்டி. துஷு சே ஹாய். ஸ்பெஷல் டுடே My birthday and celebrations. Are you happy? Okay, enjoy. Ram வந்துட்டு நார்த் இந்தியன். You are from which place in India? குஜராத். ஓகே, அதனால தாங்க இங்கிலீஷில் பேசினேன். அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. நேற்று வந்து விசாகனோட ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தாங்க. விசாகன் ஆக்சுவலாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விசாகன ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாச்சு. எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வரேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக. நம்ம சேனலில் வந்து லாஸ்ட்டாக ஸ்கூல் வீடியோலாம் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கூல் அட்மிஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு விசாகன் ஸ்கூலில் டேரெக்டாக போயிருந்ததுனால நான் அங்கே கேட்டிருந்தேன், அட்மினில் வந்து கேட்டிருந்தேன். இப்போ அட்மிஷன்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இப்போயுமே லைலா ஸ்கூலில் வந்து KG 1க்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கிரேடு 6 அதுக்கப்புறம் கிரேட் 9க்கும் கேட்டிருந்தாங்க. கிரேட் 6க்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரேட் 9க்கு வந்து அட்மிஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கிரேட் 1க்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த சிலபஸில் இருக்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். கிரேட் 6க்கும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து KG 1க்கும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது எல்லாமே நான் அப்படியே வீடியோலேயே வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாகவே இது தனியாக வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிச்சேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அப்படியே சொல்கிறேன். நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏப்ரலில் வந்து ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஏப்ரல் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற டைமிங்க. ஒரு சில பேர் வந்து அட்மிஷன் போட்டு அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணலன்னா அந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கன்ஃபார்மாக இந்த ஸ்கூலில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. என்னோட ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் டைம் வந்து கிரேட் 7க்கு வந்து ட்ரை பண்ணாங்க லயோலா ஸ்கூலில். ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வேகன்சி இருந்தது. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறப்பே வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி நாங்கள் ஏப்ரலில் வந்து வரலான் இருக்கோம். ஸோ அப்போ வேகன்சி இருக்குமா, ஸோ இருந்தால் எனக்கு இந்த கிரேடுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிடுங்க. அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க வேகன்சி இருந்ததுன்னா. ஸோ நீங்கள் வந்து கத்தார் வந்த உடனே எந்த ஸ்கூல்லேருந்து ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே டேரெக்டாக போயிட்டு எக்ஸாம் எழுதி அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது தாங்க லயோலா ஸ்கூலில் KG 1 அட்மிஷன் அப்போது அவங்க பார்க்குறது. இதில் கொடுத்துருக்கிறது தான் வந்துட்டு அவங்க கவர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கோங்க. கலரிங்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்சில் கிரிப்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட் 6ஓட என்ட்ரன்ஸ்க்கான சிலபஸ்ங்க இது. இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அரபிக் நேட்டிவ்னு போட்டிருந்தாங்க. இது வந்து அரபிக் வந்து மெயின் லாங்குவேஜாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து இது கேட்பாங்களாம். மற்றவங்களுக்கு வந்துட்டு எது மெயின் லாங்குவேஜாக எடுத்திருக்காங்களோ அதில் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழ் எடுத்திருந்தோன்னா தமிழில் கேட்பாங்க, இதே மலையாளம் எடுத்திருந்தோன்னா மலையாளத்தில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது. மற்றபடி மீதி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காமன் தான். ஸோ இந்த டாபிக் கீழே வந்துட்டு படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விசாகன் குட்டி ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணியா? வந்து இது கொடுத்தா உள்ள என்னடா ஸ்ப்ரிங் இருக்குன்னு
வந்து ஏதாவது லிக்விட் பவுடர் டேங்க் போட்டு அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமாங்க, நானுமே அதான் கேட்டேன், என்னடா இது உள்ளார ஸ்ப்ரிங் இருக்கேன்னு கேட்டேன். கண்டிப்பாக இதை நல்ல யூஸ் ஆகுற மாதிரி நல்ல கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது வாட்டர் பாட்டில். என்ஜாய். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே. கைட் ஃபெஸ்டிவல் போயிருந்தோங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவே நல்லா இருந்தது. 3ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஃபெஸ்டிவல் இருக்குது. கத்தாரில் இருக்கீங்கன்னா மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.